நீங்க ஆட்சியில் இருந்த போது நீங்க கண்டுக்கல, நான் கண்டுகிட்டேன், இல்ல நீங்க 10 மாசம் முன்னாடி என்ன பண்ணீங்க? அந்த பில்லுக்குள்ள டங்ஸ்டனும் இருக்கு, அந்த கனிமத்துக்குள்ள டங்ஸ்டனும் இருக்கு. ஏலம் முறையை மட்டும் ஆதரிச்சா மாநில அரசுக்குள்ள வந்து ஏலம் விடுறது சரியா? திருப்பி எடப்பாடி கேட்ட விஷயம் என்னன்னா, நீங்க 10 மாசம் சும்மா இருந்தீங்க, மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க முடிச்சிருந்தீங்க. அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பதில் அரசாங்கத்திட்ட இல்ல. நாங்க லெட்டர் பிறகு அவங்க வந்து வழவழா குழந்தை ஒரு திருப்பி பதில் எழுதினாங்க. நீங்க சொல்ல அந்த மௌனம் வந்து ஒரு ஆளும் தரப்பு தவறு தானே? இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அப்பவே எடப்பாடியை மைனஸ் பண்ணிருப்பாங்க. அங்க அந்த இடத்துலயே உங்க தம்பித்துறை சப்போர்ட் பண்ணிருக்காரு பில்ல, அங்க ஆதரிச்சு இங்க இருந்து ரெட்டை வேஷம் போடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதா எடப்பாடி உட்கார்ந்துருப்பாரு. மாநில அரசோட அதிகாரங்களை மத்திய அரசு புடுங்குற விஷயங்கள் இருக்குல்ல, அது தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நடந்துட்டு இருக்கு. ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். ஒரு நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்றம் 2 நாள் கூடிய சட்டமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு பரபரப்பான விஷயம் இந்த டங்ஸ்டன் விவகாரம். நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இடையில் நடைபெற்ற ஒரு காட்டமான உரையாடல். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதானியுடனான சந்திப்பு, முதலமைச்சர் அதானியை சந்தித்தார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வரை இது ஒழித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த ஒரு சூழலில் முதலமைச்சர் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதானியை நான் சந்திக்கவில்லை, வெளியில இருந்து ரொம்ப பேசிட்டே இருக்கிறீங்க, ஆனா இதுதான் உண்மை, நான் சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இதற்கு முன்னதாக இந்த டங்ஸ்டன் விவகாரம் பார்க்கும் பொழுது பரஸ்பர கருத்து மோதல்களை உணர முடிகிறது. குறிப்பா நீங்க ஆட்சியில் இருந்த போது நீங்க கண்டுக்கல, நான் கண்டுகிட்டேன், இல்ல நீங்க 10 மாசம் முன்னாடி என்ன பண்ணீங்க, நாடாளுமன்றத்தில் நீங்க வந்து குரல் எழுப்புனீங்களா என்பன போன்ற பரஸ்பர அந்த கருத்து மோதல்கள் தொடர்கின்றன. இந்த விவகாரம் எப்படி பார்க்கலாம் திரு பிரியன்? இல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் வந்து பொதுவா எப்படி பார்க்கணும்னா வந்து மாநில அரசோட அதிகாரங்களை மத்திய அரசு புடுங்குற விஷயங்கள் இருக்குல்ல, அது தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நடந்துட்டு இருக்கு. கல்வியை தான் வந்து பொதுப்பட்டியல் எடுத்துன்னு போயிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கனிம வளத்தையும் வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஆக்ஷன் விடுற அமெரிக்கா, அதுல வந்து ரொம்ப அரிதான கனிம வளங்கள், நாட்டு பாதுகாப்புக்கு தேவையான சில விஷயங்கள் பண்றதுக்கான கனிம வளங்கள், அதெல்லாம் வந்து நாங்க வந்து கையகப்படுத்துறோம்ன்ற பேர்ல ஏலப்படத்துக்கான உரிமை எங்களுக்கு இருக்குன்ற பேர்ல அதற்கான ஒரு மாநில அரசு கிட்ட, மாநில அரசு அங்கத்துல உரிமையை பறிப்பது ஏதோ ஒரு வகையில் தொடங்குறதுன்னு சொன்னீங்க. அது ரொம்ப அழகான வார்த்தை. ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பல வகையில தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது நிதி பகிர்வுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அது தொடர்ற விஷயங்களை பார்க்கலாம். தொழிலுக்கு அனுமதி கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயங்களையும், அது கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, நீங்க எந்த தொழில் வியாபாரம் எதுல பாத்தீங்கன்னாலும் நீங்க மாநில அரசோட ஏதோ ஒரு உரிமைகளை பாதிக்கக்கூடியதா தான் இருக்கு. சோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கனிம வளத்தை வந்து அது ரேரா வந்து ஒரு 6 கனிமம் சொல்றாங்க. அந்த 6 கனிமத்தை வந்து ஏலம் விடுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அது தவிர இந்த டங்ஸ்டன் அதுல ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலா இந்த மசோதா வந்து அங்க பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, அங்க சென்ட்ரல்ல பாஸ் பண்ணப்பட்ட போது அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இங்க வந்து எழுப்பின விஷயங்கள் என்னன்னா, அவர்கள் ஏலம் விட்டு இவங்க வந்து ஏலம் விடுற விஷயத்த அவங்க வந்து இந்த மசோதா நிறைவேறின பிறகு இவங்க வந்து எழுத்து குரல் கொடுத்திருக்காங்க, இது மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து ஏலம் விடுற முயற்சியில இறங்கி ஏலம் விடுறதுக்காக ஏலம் விட்டுருக்காங்க. ஏலம் விட்ட பிறகு இவங்க மறுபடியும் எழுதியிருக்காங்க. எழுதின பிறகு அவங்க அதை பத்தி ஒண்ணுமே பதில் சொல்ல 10 மாச காலம் இவங்களும் பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி 18-19 அந்த ஏரியாவெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அது இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கான ஏடிஎம்கே ஆட்சியிலேயே ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அங்க டங்ஸ்டன் இருக்கா இல்லையா, என்ன மாதிரி மினரல்கள் இருக்குன்னு பாக்கிறதுக்கு நடந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு மசோதாக்கள்லாம் வருது. அதை தொடர்ந்துதான் வந்து இந்த ஏலம் விடுறதுக்கான உரிமைகளை வந்து மசோதாவை தொடர்ந்துதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டு, மசோதா வந்த போது நீங்க வந்து எஃபெக்டிவா குரல் கொடுக்கல, நாங்க காவேரி விஷயத்தை கெசட்ல போடலன்னு எப்படி நாங்க குரல் கொடுத்தோம் 45 நாட்கள், ஒட்டுமொத்த அவையே எடப்பாடி சொல்றாரு, நீங்க அது மாதிரி பண்ணல அப்படின்னு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10 மாச காலம் பேசாம இருந்துட்டீங்க, நீங்க நோட்டிபிகேஷன் அப்புறமா 10 மாச காலம் பேசாம இருந்துட்டு இப்போ இந்த மக்கள் கொதிச்சிருந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் சேர்ந்து வந்து இல்ல நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்றீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. நேற்று இந்த விஷயம் வந்தபோது நாங்கள் அந்த கடிதங்கள்லாம் எழுதினோம், நாங்க வந்து மறுத்தோம். நாங்க என்ன பண்ண முடியும், அவங்க வந்து மசோதாவை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, திருத்த மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க. நாங்க இனிமே வந்து எங்க கிட்ட தான் அந்த குத்தகை கொடுக்கிற விஷயம் எங்க கிட்ட தான் இருக்கு, நாங்க அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நாங்க பதவியில் இருக்கிறோம், நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு அவர் சொல்லிட்டார். திருப்பி எடப்பாடி கேட்ட விஷயம் என்னன்னா, நீங்க 10 மாசம் சும்மா இருந்தீங்க, மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மசோதாக்கு அப்புறம் 10 மாசம் அல்லது ஏலம் விட்டதுக்கு அப்புறம் 10 மாசம் நீங்க சும்மா இருந்தீங்கன்றதான் கேள்வி அங்க ஆக்சுவலா.
சோ இதுல வந்து நேத்து இவங்க பதில் சொல்லும் போது, அரசு தரப்புல பதில் சொல்லும் போது, துரைமுருகன் திருப்பி அந்த லெட்டர்ல என்ன இருக்கு, நாங்க எழுதினோம், அவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க ஒத்துக்கல அப்படிலாம் சொல்றாரே தவிர 10 மாசம் நீங்க ஏன் கம்மல் இருந்தீங்க, வாய மூடி இருந்தீங்க, மக்கள் வந்து குரல் கொடுத்த பிறகு நீங்க போராடினீங்க, அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பதில் அரசாங்கத்திட்ட இல்ல. அது வந்து உண்மை ஆக்சுவலா. ஆனால் அதே சமயம் முதல்வர் இந்த விஷயத்தை கரெக்டா துரைமுருகனால சரியா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றது உண்மை. அவர் வந்து கரெக்டா தான் கேட்டார். எடப்பாடி வந்து நம்ம வந்து அவர் கேட்டது கரெக்ட், இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, அப்ப உடனே முதல்வர் என்ன சொல்றாரு, நான் பதவியில் இருக்கிறவங்க நான் அனுமதி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றது வந்து சரியான பதில் இல்லை அப்படின்றத அதுக்கான பொருள். அவருடைய பாடி லாங்குவேஜ், துரைமுருகன் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சரியான சரக்கு அவர்கிட்ட இல்லன்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா எடப்பாடி. அது கரெக்ட் தான், சரக்கு இல்லன்றதா உண்மை. நீங்க கடிதம் எழுதியது உண்மை, ஆனா ஒரு 10 மாசம் சைலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க. அது நோட்டிபிகேஷன் வந்த பிறகு மக்கள் மூச்சுக்கிறாங்கல்ல, அப்பதான் நீங்க வரீங்க ஆக்சுவலா. அப்ப ஏன விட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு லெட்டர் எல்லாம் எழுதுறீங்க, அது லெட்டருக்கு வந்து 10 மாசம் காலம் கழிச்சு பதில் வருது. 10 மாசம் காலம் கழிச்சு நீங்க அதை பத்தி பேசுறீங்கன்ற போது நீங்க எஃபெக்டிவா இந்த 10 மாச காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? 10 மாசம் ஒரு சைலண்டான ஒரு பீரியட் இருந்திருக்கு, அதுல உங்க ரோல் என்னன்றதான் பாயிண்ட் இதுல. அது இவங்க சரியா பதில் சொல்ல, முதல்வர் வந்து எழுந்து நான் பதவியில் இருக்கிறது இது வராது, அப்படி வந்தா நான் பதவியை விட்டுருவேன்னு ஒரு பெரிய வாக்குறுதி, உச்சபட்சமான வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. இது சாதாரண வாக்குறுதி இல்ல, ஒரு பெரிய வாக்குறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போர்ஸ்ஃபுல்லா ஒரு அந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் லேக்னஸ் இருக்கு, கொஞ்சம் வந்து சுணக்கம் அதுல இருக்கு. அதான் ஒரு கரெக்டா அதுதான் புரியும் சார். அதுதான் அந்த இடத்துல இன்னொரு விஷயம், ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது அவர் கேட்டார். நீங்க வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு வந்து சொல்றீங்க, அதாவது உச்சபட்சமா என் ஆட்சி அதிகாரத்தை கூட நான் இழக்க தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும், நீங்க 2018 இருந்து அட்ரஸ் பண்றீங்க. அப்போ இந்த தவறு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில். அதாவது ஒரு கல்லு விடுறாங்களா அப்ப அப்படின்றது வாதம் ஏற்புடையதானே? கண்டிப்பா விடுவாங்க. அது வந்து தொடர்ந்து பல விஷயங்கள்ல அவங்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க இது என்ன, அண்ணாமலை என்ன பேசினாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல, அவர் லண்டன்ல இருந்து வந்த பிறகு என்ன பேசினாரு, இந்த மாதிரி வந்து ஸ்டெர்லைட்டை நீங்க தூக்கி அனுப்பிச்சதுனால நமக்கு காப்பரே இந்தியாவில கிடைக்கலன்னு பேசினாரு. அந்த ஆலை வந்து எவ்வளவு தூரம் நச்சு புகையை பரப்பித்தன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதே மாதிரி டங்ஸ்டன் வந்து ஒரு முக்கியமான உலோகம், அது நமக்கு நாட்டுக்கு தேவை, அதையே தான் பேசினார் அண்ணாமலை. எல்லாம் மத்திய அரசு. இப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அந்த மசோதாவை தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுவேன் அப்படின்னு அண்ணாமலையே சொல்றாரு. அவங்களும் ரெட்டவேஷன் தான் சாதகமான பதில் வரும் அப்படின்னு. ஆமா, அவங்களும் ரெட்டவேஷன் தான் போடுறாங்க அதுல. அவங்க நீங்க நினைச்சிருந்தா வந்து நீங்களும் தானே பேசாம இருந்திருக்கீங்க. அந்த மசோதா கொண்டு வந்த போது இதே மாதிரி டங்ஸ்டன் மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு இடத்துல ஏலம் விட்டுருப்பாங்கல்ல. அந்த 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 என்னென்ன கனிமங்கள் ராஜஸ்தான்ல இருக்கு, டங்ஸ்டன் ராஜஸ்தான்ல பல மாநிலங்கள் இருக்கும் சார். பல மாநிலங்கள் அவங்க விட்டுருப்பாங்க. ஒட்டுமொத்தமா அந்த ஏலம் விடுற அந்த முழு விஷயத்தையும் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அது மாநிலத்திற்கு உள்ள வந்து ஏலம் விடுறது வந்து மாநில அரசோட உரிமை சம்பந்தப்பட்டது. அதுல வந்து உள்ள தலையிடுறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த ஏல விட்டதுக்கு அப்புறம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 10 மாச காலத்துல நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க, அல்லது மசோதாவை நீங்க ஏன் கடுமையா எதிர்க்கல, இந்த 2 கேள்வி தான் முக்கியமா வைக்கப்பட்டது. ஆனா இவங்களுக்கு வந்து சரியான பதில் இல்ல. நாங்க லெட்டர் எழுதின பிறகு அவங்க வந்து வழவழா குழவழான்னு ஒரு திருப்பி பதில் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடியை பார்த்து சொல்றாரு. நீங்க சொல்ல அந்த மௌனம் வந்து ஒரு ஆளும் தரப்பு தவறு தானே? இல்ல, ஆமாங்க, அரசு தமிழ்நாடு அரசோட மௌனம் என்பது அது தவறு தானே? இந்த அரசாங்கமே பேசியிருக்கணும். அந்த அரசாங்கமே 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாத அவங்க வந்து ஆக்ஷன் விடுறாங்க, நாங்க வந்து எதிர்த்து கூட அவங்க ஆக்ஷன் விடுறாங்க, அதை வந்து நாங்க எதிர்க்கிறோம், ஆக்ஷன் விட்டாங்க, நாங்க வந்து விடமாட்டோம், நாங்க வந்து அது அரசுக்கு சாதகமா கூட வந்திருக்கோம். நாங்க சொல்லி கேட்கலன்றது அரசுக்கு சாதகம். அப்பவே நீங்க சொல்லிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அசம்பிளி கூடி இருக்குல்ல, பட்ஜெட் செஷன் ஜூலை எல்லாம் நடந்தது இல்ல, அப்ப நீங்க வாய் திறக்கவே இல்ல, அப்ப நீங்க பேசி கேள்வி இல்ல பதிலும் இல்ல. அப்ப எடப்பாடியும் பேசல, அதான் சொல்ல கேள்வி இல்ல பதிலும் இல்ல, எடப்பாடியும் பேசல, எடப்பாடியும் கம்பெனி இருந்தார். எடப்பாடிக்கு அவர் 10 மாசம் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், ஏன் டங்ஸ்டன் அலோவ் பண்ணீங்கன்னு. இங்க மக்கள் வந்து போராடின பிறகுதான் நீங்க எல்லாரும் போய் மூழ்கிக்கிறீங்க ஆக்சுவலா. சோ இது வந்து ஒரு பார்ட். அதுல நேற்று வந்து துரைமுருகன் சொன்ன பதில் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் சைடு கொஞ்சம் வந்து மெட்டீரியல் சரியா அவங்க கிட்ட இல்ல, அது சரியா எதிர்க்கலன்றதான் பாயிண்ட். அது முதல்வர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு நான் வந்து பதவியில் இருக்கிறவங்க இது வராதுன்னு சொல்லி அந்த புல் ஸ்டாப் வச்சார். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த மசோதா அங்க வந்தபோது, டெல்லியில வந்தபோது, அந்த சமயத்துல வந்து இந்த மணிப்பூர் விஷயங்கள்லாம் வந்து மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. பெரிய அமளியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மசோதா பாஸ் ஆகுது. அந்த மசோதா பாஸ் ஆகும் போது இவர் தம்பித்துறை அதை வந்து ஆதரிக்கிறார். ஐ சப்போர்ட் தி வில் அப்படின்றார். இந்த கனிமவள திருத்த சட்டத்தை நான் ஏலம் விடுற விஷயங்கள் எல்லாம் நான் ஐ சப்போர்ட் நாட் பர்டிகுலர்லி டங்ஸ்டன்றதை குறிப்பிடுறார். இதற்காக நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை, அந்த ஒட்டுமொத்தமான விஷயத்திற்காக நான் ஆதரவு தெரிவித்து தமிழில் பதிவு செய்கிறார். அந்த பில்லுக்குள்ள டங்ஸ்டனும் இருக்கு, அந்த கனிமத்துக்குள்ள டங்ஸ்டனும் இருக்கு. அந்த டங்ஸ்டன்
அந்த அவங்க போடுற அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல வந்து டங்ஸ்டன் இருக்கு. இவர் வந்து நான் ஏலம் விடுற முறையை மட்டும் ஆதரிச்சா மாநில அரசுக்குள்ள வந்து ஏலம் விடுறது சரியா? அதை மட்டும் ஆதரிச்சு டங்ஸ்டன், நீங்க டங்ஸ்டனா இருந்தானே வேற ஒரு மினரலா இருந்தானே சார், மாநில அரசோட உரிமையை பறிக்கிற விஷயம் தானே, அதை மட்டும் ஆதரிச்சது தப்பா? டங்ஸ்டன் ஆதரிச்சது இல்ல, பில் ஆதரிச்சாலே டங்ஸ்டன் ஆதரிச்ச மாதிரி தான். நீங்க பில்ல ஆதரிச்சிட்டீங்க, அது டங்ஸ்டன் ஆதரிச்ச மாதிரி தான். திமுக அப்ப எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஏலம் விட்டதுக்கு அப்புறம் 10 மாசத்துல திமுகவும் பார்லிமெண்ட்ல இந்த விஷயத்தை ரைஸ் பண்ணல. பார்லிமெண்ட்ல கூடல வச்சுக்கோங்க, கூடனா வேற ஒரு விஷயங்கள்ல வாக் அவுட் அது இது போராட்டம் ஏதோ அதானி விஷயம் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா எதிர்த்தது, அந்த குரல் கொடுத்து எதிர்த்தாங்க. தம்பித்துறை பேசும்போது கம்ப்ளீட்டா எதிர்க்கிறாங்க, அந்த பில்லை எதிர்க்கிறாங்க. ஆனா தம்பித்துறை சப்போர்ட் பண்றாரு. அப்போ நேத்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தம்பித்துறை இந்த பில்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு விஷயத்த முதலமைச்சரும் சொல்லல, துரைமுருகனும் சொல்லல. 2 பேருமே சொல்லல, அவங்களுக்கு தெரியல. 2 பேருமே சொல்லல சார். எக்ஸாக்டா 1:30 மணிக்கு இந்த விஷயத்த சன் டிவி பிளாஷ் பண்றாங்க, சன் நியூஸ்ல பிளாஷ் பண்றாங்க. அப்பதான் வந்து எல்லாருக்குமே வந்து இவரு தம்பித்துறை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அப்பவே எடப்பாடியை மைனஸ் பண்ணிருப்பாங்க அங்க அந்த இடத்துலயே. என்னையா நீ பேசுற, இங்க வந்து இவ்வளவு குரல் கொடுக்குற, உங்க தம்பித்துறை சப்போர்ட் பண்ணிருக்காரு பில்ல, அங்க ஆதரிச்சு இங்க இருந்து ரெட்டை வேஷம் போடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டதா எடப்பாடி உட்கார்ந்துருப்பாரு. இன்னைக்கு எடப்பாடி அசம்பிளிக்கே வரல, ஏன்னா நேற்று இந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிடுதுல, அதனால வரல அவரு. சன் நியூஸ்ல 1:30 மணிக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்டே மூச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தம்பித்துறை ஆதரிச்சாரு. உடனே ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல இவர் வந்துட்டு பேசியிருக்காரு, நீங்க அங்கேயும் பள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுற மாதிரி நீங்க ரெட்டை வேஷம் போடுறீங்கன்னு முதல்வர் பேசியிருக்காரு. சோ இவங்க வந்து பில் ஆதரிச்சது உண்மை. நான் வந்து ஏலத்தை ஆதரிச்சேன், டங்ஸ்டன் ஆதரிக்கிறதா, அதெல்லாம் அந்த சொத்தவாதெல்லாம் எடுபடாது. அது எல்லாமே நீங்க ஏலத்தை ஆதரிச்சீங்கன்னா எல்லா மினரலுக்கும் நீங்க ஆதரிக்கிற மாதிரி தான். அந்த குறிப்பிட்ட 6 மினரல் எல்லாம் கிடையாது, அதுல டங்ஸ்டன் இருக்குன்றாங்க, அந்த பில்லுக்குள்ள டங்ஸ்டனும் இருக்குன்றாங்க. சோ அதனால அதிமுக வந்து இருவருமே ஆதரித்து இருக்கிறார்கள், தற்போது எதிர்க்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அப்படிதான் உண்மை. இப்ப இந்த விஷயத்தை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு இந்த அதானி விவகாரம் சூடுபிடித்து நாடாளுமன்றத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், குறிப்பா முதலமைச்சரே அதானி இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் இந்த விஷயத்துல. இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அதாவது வந்து நேற்று வந்து அசம்பிளியில இந்த விஷயம் நடந்த போது துரைமுருகன் வந்து விஷயம் சரியா இல்ல, அவர் சரியா பதில் சொல்ல, சரியா அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வந்து அவருக்குள்ள ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது தவிர பதில் கரெக்டா இல்ல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஹை டைம். துரைமுருகன் வந்து மந்திரி பதவியில இருந்து இருக்கிறது பெட்டர் இல்ல, ஆக்சுவலா அவர் வந்து விளக்குறது பெட்டர், அவரை வந்து அவரா ரிசைன் பண்ணது பெட்டர். ஏன்னா அவருக்கு வந்து வயசு அதிகமா போயிடுது. அவர் வந்து பல விதங்கள்ல அவர் வந்து உடல் அவருக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவரால் வந்து இந்த 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 இலாக்காவை சரியா ஹேண்டில் பண்ண முடியல. வயது மூப்பு அடிப்படையில சொல்றீங்க. சாத்தனூர் டேம் ரிலீஸ், வாட்டர் ரிலீஸ், அதுலயும் பிரச்சனைகள், அதெல்லாம் சரியா அவர் பார்க்க முடியல. இந்த வயது முதிர்வு காரணமாக அவர் வந்து சரியா பார்க்க முடியல. அவர் ஷார்ப்பா இருக்கணும், நல்ல மனிதர் தான், நல்ல திறமையானவர் தான். பட் இந்த வயது காரணமாக அவர் அவருக்கு நோய் இருக்கிற காரணமாக அவரால் சரியா அந்த டிபார்ட்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால அரசாங்கத்திற்கு சில சங்கடங்கள் தவிர்க்க இயலாதுன்னு சொல்றீங்க. அதனால அரசாங்கத்துக்கு சங்கடங்கள் வருது. அதனால அவர் தானா ரிசைன் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் மாதிரி, கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஆலோசனை மாதிரி இருக்கிறது பெட்டர். ஆனா அவர் தொடர்ந்து இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சங்கடங்களான விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நேற்று மட்டுமே அந்த பார்லிமெண்ட்ல தம்பித்துறை சப்போர்ட் பண்ண விஷயம் முதல்லயே தெரிஞ்சிருந்ததுன்னா எடப்பாடி அங்கேயே வந்து கிளீனா போல்டு பண்ணிருப்பாங்க. அவங்க அது தெரியாத போயிடுது இல்ல. ரெண்டாவது இவங்களும் 10 மாச காலம் சும்மா இருந்தாங்கிறது பதிலே இல்ல. அதனால கொஞ்சம் சீரியஸான இஷ்யூல நோ ஆன்சர் அப்படின்றது, ஆமா, அதனால சிக்கலை உருவாக்கிவிடும். அதனால வந்து துரைமுருகனை கொஞ்சம் அவரே யோசிச்சு ரிசைன் பண்றது பெட்டர். இன்னும் கொஞ்சம் எங்க இருக்க ஒருத்தரை வந்து அந்த இலாக்காக்கு போட்டு ஷார்ப்பா டீல் பண்ணணும், அதான் என்னோட கருத்து. ஆக்சுவலா நம்ம இப்போ நான் அது முன்னே குறிப்பிட்டது போல அந்த விவகாரத்தை பெண்ணுக்கு தள்ளும் அளவிற்கு இந்த அதானி முதலமைச்சரோட சந்திப்பு குறித்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காருல, இது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அது ஒரு பெரிய பேசுபொருளா போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தை முடக்கும் அளவிற்கு அந்த விஷயங்கள் வந்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சருடைய இந்த விளக்கம் எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல, அவர் வந்து நான் அதானி நேரடியா சந்திக்கல, அதானி என்ன சந்திக்கலன்னு சொல்றாரு. ஆக்சுவலா பட் பாயிண்ட் என்னன்னா வந்து அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட அந்த வழக்கில் என்ன தெரியுதுன்னா வந்து இந்தியாவில் வந்து காஷ்மீர், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற அந்த சூரிய மின்சக்தியை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போடும்பொழுது அந்த விலையை பிக்ஸ் பண்றதுக்காக, அதிகபட்ச விலையை பிக்ஸ் பண்றதுக்காக அதானி இந்த மாநிலங்கள்ல இருக்கிற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார். அதாவது ஆந்திரால வந்து அதிகாரிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, 1950 கோடி, மொத்தம் 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தான்றதான் பாயிண்ட். இது தமிழ்நாடும் அதுல சேர்ந்திருக்கு. அதுல ஆக்சுவலா அதிகாரிகள்னு அவன் சொல்லியிருக்கான். நியூயார்க் கோர்ட்ல அதிகாரிகள் சொல்லியிருக்கான். அதிகாரிகள் கொடுத்தாங்களா, அதிகாரிகள் வாங்கினாங்களா, அரசியல்வாதிகள் வாங்கினாங்களா தெரியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் வந்து ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் நியூயார்க் நீதிமன்றத்தில் பதிவாயிருக்கு. அங்க இருக்கிற
ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற கிரிமினல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல நியூயார்க்ல, அமெரிக்கா யுஎஸ் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், அவன் என்ன சொல்றான், இது வந்து ஒரு பெரிய குற்றச்செயல் பண்ணியிருக்காரு அதானி. இங்க வந்து அமெரிக்கால வந்து பணத்தை திரட்டின்னு போயிட்டு இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்ல பணம் வாங்கின்னு போயிட்டு அங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தி இருக்காரு. அது எங்க நாட்டு சட்டப்படி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து இந்த விஷயத்தை விசாரிக்கணும் தான் ஒட்டுமொத்தமா பார்லிமெண்ட்டை முடக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ள என்ன வருதுன்னா, இந்த தமிழ்நாடு அபிஷியல்ஸ்க்கும் பணம் கொடுத்தாங்க வரும்போது, அப்போ தமிழ்நாடு அபிஷியல்ஸ்க்கு யாரு கொடுத்தாங்க? அதானி நடுவில் சென்னைக்கு வந்து போயிருக்காரு. அதானி அந்த காலகட்டத்தில் சென்னைக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து யாரை சந்திச்சார்? அவர் வந்து முதல்வர் சந்திச்சதா ஒரு எதிர்கட்சிகள் ஒரு இதை செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி ரிப்ளை பண்ணார், இல்ல முதல்வர் வந்து சந்திக்கல, நாங்க வந்து எங்களுக்கும் அதானிக்கும் நேரடியான ஒப்பந்தம் எதுவும் கிடையாது, நாங்க வந்து குறைந்த விலையில வந்து இவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அது வந்து மத்திய அரசோட நிறுவனம், அதோட நாங்க போட்டிருக்கோம், அவங்க தான் எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க, அவங்களோட தான் போட்டிருக்கோம், அது மூலமா தான் நீங்க அதானிட்ட வாங்குறோமே தவிர நேரடியாக அதானிட்ட எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அடிப்படை என்னன்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் பிக்ஸ் பண்ண ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு அதான் என்ன பண்றாங்க, இந்த மாநிலங்கள்லாம் போயிட்டு நீங்க அதிகமான ரேட் கொடுக்கணும் அப்படின்னு, இவங்களே அதிகமான ரேட் கொடுத்தா சோலார் எனர்ஜி என்ன சொல்ல போறான், அதிகமான ரேட் கொடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததான் கேஸ் ஆக்சுவலா வந்து அது. அதனால சோலார் எனர்ஜிக்கும் ஒரு ரோல் இருக்குதுல, அவங்களும் தரகு வேலை பார்த்திருக்கானுங்க, அவங்க எவ்வளவு துட்டு வாங்கினாங்க, அவங்க அதானி கவர்மெண்ட் தானே முக்காவாசி, அதானிக்கு ஏற்றபடி அவங்க செய்வாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு இதுல பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவங்களோட ரோல் என்னன்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இங்க வந்து தமிழ்நாட்டில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து அதானி வந்து இங்க வந்து சந்திச்சாரு, அது சந்திச்ச பிறகுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போடப்பட்டது அப்படின்ற விஷயம், நாங்க குறைவான விலைக்கு தான் வாங்கினோம்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த மற்ற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, அப்போ விற்கப்பட்ட விலை மார்க்கெட்ல அதோட நீங்க அதிகமா கொடுத்துருக்கீங்க, அப்போ கம்மியா தான் வித்துது, நீங்க அக்ரிமெண்ட் போடும்போது கம்மியா வித்த இடத்துல நீங்க அதிகமா விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய பாயிண்டா இருக்கு. அன்புமணிலாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அது மாதிரி இருக்கும்போது நீங்க விசாரணை வேணும். அதான் நீ வந்து இங்க யாரை சந்திச்சார், சிஎம் சந்திச்சாரு எதிர்கட்சிகள் சொல்றாங்க, நான் சந்திக்கலன்னு அவர் சொல்றாரு, செந்தில் பாலாஜி சந்திக்கலன்றாரு, இப்ப அசம்பிளிலேயே வந்து சொல்லிட்டார் நான் சந்திக்கல அப்படின்ட்டாரு. இப்போ வந்து அப்போ தமிழ்நாட்டில் எந்த அதிகாரிகளுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வருதுல, அதை யார் கண்டுபிடிக்க போறா? ஒட்டுமொத்தமா இப்போ சிபிஐ விசாரணை போட்டா நியூயார்க் கோர்ட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றாங்க. அப்போ நியூயார்க் யுஎஸ் கவர்மெண்டோட இணைஞ்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு, பல மாநிலங்களில் நடந்த ஊழலா இருக்கு. அப்போ சிபிஐ தான் அதுக்கு பொருத்தமான ஒரு ஏஜென்சியா இருக்க முடியும். வெறும் தமிழ்நாட்டை பத்தி மட்டும் நீங்க விசாரிக்கிறது சரியா வருமா தெரியாது. தமிழ்நாட்டு அரசாங்கம் விசாரிக்க போனா யுஎஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த விவரங்கள்லாம் கொடுப்பானா இல்லையா தெரியாது. நீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா இன்டர்போல் மூலமா தான் போகணும். அதனால ஒட்டுமொத்தமான ஒரு விசாரணை இருந்தா பெட்டர். அது சிஎம் வந்து என்ன சந்திக்கல அதானி, நாங்க அந்த ரேட் பிக்ஸ் பண்ணது எங்களுக்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க நேரடி அக்ரிமெண்ட் போடல அப்படின்றார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்ப சிஎம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் நான் சந்திக்கல, அவரு என்ன சந்திக்கல, நானும் அவரை சந்திக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் அவர் அதானி சென்னைக்கு வந்து வேற யாரை சந்திச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தாருன்ற போது அவர் யார் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார், என்ன சந்தித்தார்ன்றதான் இப்போ ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இன்னும் மாறி இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் தான், அது பொறுத்து இருந்து பார்க்கணும். இது அடுத்த கட்ட முதல்வர் வந்து எனக்கும் அவருக்கான விளக்கத்தை கொடுத்தாரு, இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து அதிகாரிகள் உள்ள கேள்விகள் இருக்கு, இன்னும் சில பதில் இருக்கு, அதற்கான உறுதியாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நன்றி திரு பிரியன், உங்களுடைய வருகைக்கு கருத்து பகிர்வுக்கு நன்றி.